இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேகமா ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாஸ்க் போட்ட மனுஷன் கையை பிடிச்சி இழுத்து, ப்ளீஸ் என்னை காப்பாத்து, உன்னால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும், இதுக்காக எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. ஆக்சுவலா இந்த மாஸ்க்டு மேன் தான் நம்ம ஹீரோ. இந்த ப்ராசஸ் அப்போதான் நம்ம ஹீரோயின் கழுத்துல ஒரு பட்டர்ஃப்ளை டேட்டூ இருக்கிறத ஹீரோ நோட் பண்றாரு. கட் பண்ணா 6 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை ஏமாத்தி இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளின தன்னோட ஸ்டெப் சிஸ்டர் ஷென் வேன்யூவையும் ஃபியான்சே ஜியோ மொயாங்கையும் பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயின் தன்னோட 2 குழந்தைங்களையும் ஃபாரின்ல இருந்து அழைச்சிக்கிட்டு திரும்ப சைனாக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேஷன் டிசைனர், அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் பேரு ஜிம்மி, பொண்ணு பேரு நிம்மி. பையன் பார்த்தோம்னா இந்த ஐடல் இருப்பாங்களே குழந்தை நட்சத்திரம் அந்த மாதிரி. ஸோ ஒரு பெரிய கான்சர்ட்ல பாட்டு பாடிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினும் அவங்க பொண்ணு நிம்மியும் பார்க்க போறாங்க. ஆனா என்ன, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்துல கான்செர்ட் முடிஞ்சிருங்கிறதுனால நம்ம ஹீரோயின் ரொம்ப வேக வேகமா காரை ஓட்டிட்டு போறா. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோ 6 வருஷத்துக்கு முன்னே எனக்கு உதவி பண்ண பொண்ணு கழுத்துல பட்டர்ஃப்ளை டாட்டூ இருந்தது, அதை வச்சு எப்படியாவது அவளை கண்டுபிடிங்கன்னு சொல்லி 6 வருஷமா தேடிட்டு இருக்காரு. ஆனா இன்னைய வரை கண்டுபிடிச்ச பாடில்ல. அப்படி இருக்கும்போது தான் வேக வேகமா கார் ஓட்டிட்டு வந்த நம்ம ஹீரோயின் கண்ட்ரோலை லூஸ் பண்ணி ஓரமா நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோ கார் மேலேயே மோதிடுறாங்க. போச்சுமா, ஏதோ பெரிய பஞ்சாயத்து, பல்கா மாட்ட போறோம்னு குட்டி பாப்பா சொல்ல, நீ உள்ளேயே பத்திரமா உட்காந்துரு, எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கார்ல இருந்து வெளியில இறங்கி வர நம்ம ஹீரோயின், சாரி சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கு எவ்வளவு செலவானாலும் நானே அதை பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருந்த நம்ம ஹீரோ இன்னும் கடுப்பாகி கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறான். நான் தான் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, அவ்வளோதான் பொறுமை இழந்துடுற நம்ம ஹீரோ கோவப்பட்டு வெளியில எழுந்திரிச்சு வந்துடுறாரு. செம்ம ஜர்க்காகிடுற நம்ம ஹீரோயின், சார் சார் அப்படி என்ன நான் தப்பா பேசிட்டேன், உங்க காருக்கு நான் ஏற்படுத்தின டேமேஜுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னா பே பண்றேன்னு தானே சொன்னேன், அதுக்கு ஏன் சார் நீங்க என்ன அப்படியெல்லாம் மோசமா திட்டினீங்கன்னு ஹீரோயின் ரொம்ப பணிவா கேட்கவும், உன்கிட்ட காம்பன்சேஷன் வாங்கி என்னோட காரை ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கும் இல்லை, ஃபர்ஸ்ட் இங்கே இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காருக்குள்ள உட்காந்து டோரை லாக் பண்ணும்போது ஆக்சிடென்டலா ஹீரோயினோட ஷர்ட் மாட்டிக்குது. தெரியாம டிரைவர் கார் எடுத்துறவும் பாவம் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்ட ஷர்ட்டை வெளியில எடுக்க முடியாம பின்னாலேயே ஓடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஷர்ட் கிழிஞ்சு போய் கீழே விழுந்துடுறா. ஹீரோ கண்டுக்காம போயிடுறாரு. குட்டி பாப்பா பார்த்து பதறி போய் அம்மா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, இல்லன்னு ஹீரோயின் சொல்ல, அண்ணாவோட கான்சர்ட் முடிஞ்சிருச்சான், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரஸ் மீட் இருக்கான், அந்த கான்சர்ட்டை லீ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்ததுனால பிரஸ் மீட்டுமே அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் நடக்க போதாமான்னு நிம்மி சொல்லவும், ஹீரோயின் உடனே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஜிம்மியை பிக்கப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலா ஒருத்தரை இடிச்சிடுறாங்க. சாரி சார் மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபேஸை பார்த்தா நம்ம ஹீரோ. அவ்வளோதான், திரும்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் ஒன்ன மாதிரி ஒரு கீழ்த்தனமான பொண்ணை பார்த்ததே இல்லை, என்னை அடையிறதுக்காக இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி ஆஃபீஸ்க்கே வந்திருக்க, பட் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லவும், உனக்கெல்லாம் டீட்டெயிலான விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, ஆக்சுவலா நீ தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் மார்னிங்ல இருந்து உன்னை நான் 2 டைம்ஸ் பார்த்துட்டேன், என்ன என் அழகுல மயங்கி என்ன அடைய ஆசைப்படுறியான்னு ஹீரோயின் கேட்கவும், யார்டா இவ பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா, மை டியர் பாய்ஸ் சீக்கிரமா இந்த பொண்ணை தரதுன்னு இழுத்துட்டு போய் கம்பெனியை விட்டு வெளியில தள்ளுங்கன்னு ஹீரோ சொல்லவும், பாடி கார்ட்ஸ் எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. யாராவது என் பக்கத்துல வந்தீங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டிஃபென்ஸுக்கு ரெடி ஆகிடுறா. தன்னோட அம்மாவை இவர் ரொம்ப புள்ளி பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவை பழி வாங்குறதுக்காக நிம்மி பின்னாலேயே ஓடி வந்து, உங்க மனசுல என்ன பெரிய மன்மத ராசான்னு நினைப்பான்னு கேட்க, என்ன உன்னோட அம்மா தான் இப்படி பேச கத்து கொடுத்தாளா, ஃபர்ஸ்ட் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறத நீ பழகிக்கோன்னு ஹீரோ சொல்லவும், யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும்னு பாப்பா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை அடிச்சு காலி பண்றதுக்காக ஒரு மர்ம கும்பல் அங்க வந்துடுறாங்க. பாப்பா நீ பயந்துராத, ஓரமா நில்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ ஆக்ஷன்ல இறங்குறாரு. இந்த அங்கிளை என்ன தவிர வேற யாரும் புள்ளி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம குட்டி பாப்பா களத்துல குதிச்சு வந்திருக்க எல்லாரையும் மாறுகால் வாங்கிடுறா. ஆத்தாடி, அடி ஒன்னு இடி மாதிரி இருக்கே, இந்த பொண்ணு என்னதை சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்கிறதே தெரியாம நம்ம ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது, என் செல்லமே உனக்கு எதுவும் ஆகலையேன்னு ஹீரோயின் கேட்க, அம்மா இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி நிம்மி ஹக் பண்ணிக்கிறா. நீ இன்னும் இந்த இடத்த விட்டு போகலையா, அதை நான் உன்கிட்ட கேட்கணும், எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, என்னங்கம்மாச்சு ஏதாவது பிரச்சனையா, அப்புறம் இவர் தான் மிஸ்டர் லீ, இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண சிஇஓன்னு குட்டி பையன் ஜிம்மி சொல்லவும், எது இந்த பஜாரி தான் இவனோட அம்மாவான்னு சொல்லி ஹீரோ அதிர்ச்சி ஆகிடுறாரு. இங்க பாருங்க மிஸ்டர் லீ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் என் பையனை பிக்கப் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேனே தவிர உங்களை அடையணுங்கிற இன்டென்ஷன் எனக்கு எதுவும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்தா இதுக்கப்புறம் என் முகத்திலேயே முழிக்காத,
ஏன் இப்படி மரக்கழுந்து போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? காலையில ரத்த கொதிப்புக்கான மாத்திரை எதுவும் சாப்பிடாம வந்துட்டீங்களா? சீக்கிரம் வீட்டுக்கு போய் மாத்திரையை போட்டுட்டு தூங்குற வழியை பாருங்க மிஸ்டர் லீ. அழகி இருக்கிற இடத்துல அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அது உங்க விஷயத்துல கரெக்டா தான் இருக்குன்னு ஹீரோயின் சொல்லி கலாய்க்கிறா. வாய மூடு, என் பொறுமைக்குமே ஒரு அளவு இருக்கு, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு ஹீரோ மிரட்டுறாரு. கடுப்பாகிடுற ஹீரோயின், இங்க பாருடா மகனே ஜிம்மி, உனக்கும் இந்த மிஸ்டர் லென்னோட கம்பெனிக்கும் செட் ஆகாது, பேசாம நீ எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லவும் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஆல்ரெடி உன்னோட பையன் என் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டான், அதை தாண்டி அதை மீறி ஏதாவது பண்ணா அப்புறம் நீங்க தான் எனக்கு $1 பில்லியன் நஷ்டீடு தர வேண்டியதா இருக்குன்னு ஹீரோ சொல்லி லாக் பண்ணிடுறாரு. தெரியாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே, எப்படி பேசினாலும் இவன் கேட்ட போட்டுறான்னு சொல்லி அதிர்ச்சி ஆகிடுற ஹீரோயின், ஓகே சார், என் பையன் உங்க கம்பெனிலேயே ஐடலா இருக்கட்டும்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வெளியில வந்து பார்த்தா ஹீரோ ஆஃபீஸ்க்குள்ள இல்லீகலா சில ராபர்ஸ், அதாவது திருட்டு பசங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கம்பெனி பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான சிப்பை திருடிடுறதுனால ஒழுங்கா திரும்ப கொடுத்துருங்க, இல்ல வருத்தப்பட வேண்டியதா இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நிம்மியும் சேர்ந்து வந்திருக்க எல்லா பேட் பாய்ஸையும் அடிச்சு பறக்க விட்டுடுறாங்க. இது தெரியாம நம்ம ஹீரோயின் குழந்தைங்களை காப்பாத்த ஓடோடி வரவும் ராபர்ட்ஸ்ல ஒருத்தன் அவங்க கையை பிடிச்சி இழுத்து கழுத்துல கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். அண்ணே அண்ணே, நீங்க தப்பான ஆளை பிடிச்சி வச்சிருக்கீங்க, எனக்கும் அந்த ஹீரோக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் சும்மா தண்ணி கேன் போட வந்தேன், என்னை விட்டுட்டீங்கன்னா என் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு நான் அமைதியா கிளம்பிடுவேன், ப்ளீஸ் கொஞ்சம் இறக்கப்படுங்கன்னு ஹீரோயின் கெஞ்சிரா. ஆனா அந்த ராபர் கேட்காம பயங்கரமா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸுக்குள்ள அந்த சிப்பை ஒளிச்சு வச்சிடுறான். நீ வேணா அந்த பொண்ணை கொலை பண்ணிக்கோ, அதுக்கு பதிலாக என் சிப்பை கொடுன்னு ஹீரோ கேட்க, அந்த சிப்பை என்ன ஒரு சின்ன கம்ப்யூட்டர் பொருள் தானே, அதை சீக்கிரமா ரெடி பண்ணிக்கலாம், பட் என் உயிர் ரொம்ப முக்கியம்னு ஹீரோயின் கெஞ்சவும் அந்த சிப்போட வேல்யூ $10 பில்லியன், உன்னோட உயிர் ஒன்றும் அந்த அளவுக்கு வர்த் இல்லைன்னு ஹீரோ சொல்ல, அண்ணே அண்ணே ராபர் அண்ணே, நான் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கேன், நான் இப்படிலாம் சாகுறது நல்லா இருக்குமா சொல்லுங்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு ஹீரோயின் கெஞ்சவும், இதுக்கப்புறம் ஏதாவது பேசின சங்கரத்து போட்டுருவான்னு அவர் மிரட்ட ஹீரோயின் பயந்துடுறாங்க. அப்ப நம்ம குட்டி பாப்பா எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள்னு அவரை கூப்பிடவும், என்னடா செல்லோன்னு திரும்பி பார்க்கறாரு. இந்தா வச்சுக்கோன்னு ஒரே ஒரு கிக்கு தான், அந்த மனுஷன் சுருண்டு போய் பறந்து விழுந்துடுறாரு. இன்னொரு சைடு மற்ற ராபர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ திரும்பும் போது தான் ஹீரோயின் கழுத்துல இருக்கிற அந்த பட்டர்ஃப்ளை டாட்டூவை பாக்குறாரு. பட் கிளியரா தெரியாததுனால பக்கத்துல போகவும், பட்ட பகல்ல இப்படி ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டு ஹீரோயின் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிடுறாங்க. ஆனா அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாத நம்ம ஹீரோ, இந்த பொண்ணு தான் 6 வருஷத்துக்கு முன்ன நமக்கு உதவி பண்ண அந்த பொண்ணா இருப்பாளோன்னு சொல்லி பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. தென் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. சரி விடு, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும், அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு நம்மளால மூவ் ஆகி போக முடியாது. ஓகே, நீ கேட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் கேதர் பண்ணிட்டேன், ஸோ இன்னைக்கு நைட்டு நீ இந்த கிளப்புக்கு வந்தீங்கன்னா நாம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிக்கலான்னு ஃப்ரெண்டு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே குழந்தைங்க தூங்கினதுக்கு அப்புறம் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நைஸா கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போறாங்க. ஆனா குழந்தைங்க தூங்கல, அம்மா நம்ம கிட்ட சொல்லாம போறாங்கன்னா அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். பட் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்றதுன்னு நிம்மி கேட்க, நான் ஆல்ரெடி அவங்க மொபைலில் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை செட் பண்ணிட்டேன், ஸோ அம்மா எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்கள சுற்றி என்ன நடக்குதுங்கிற எல்லாத்தையுமே நம்மளால் இங்கே இருந்து தெரிஞ்சுக்க முடியும்னு ஜிம்மி சொல்கிறான். அதே நேரம் இங்கே நம்ம ஹீரோவோட பிஏ, பாஸ் நீங்கள் 6 வருஷமாக தேடிட்டு இருக்க இந்த பட்டர்ஃப்ளை டாட்டூ போட்டிருக்க பொண்ணு இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லவும், நம்ம ஆளு யாருங்கிறத பார்க்கறதுக்காக மாஸ்க் போட்டு தன்னோட முகத்தை மறைச்சிக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு போகிறாரு. அப்ப ஆப்போசிட்ல வர நம்ம ஹீரோயின் தெரியாம இடிச்சிடுறாங்க. அந்த டாட்டூவை பார்த்துடுற நம்ம ஹீரோ அவங்கள விடாம பின்னாலேயே ஃபாலோ பண்ணி வந்து ஒரு செவுத்துல தள்ளி, நீ யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, ஃபர்ஸ்ட் நீ யாரா, எதுக்காக இப்படி என்ன பிளாக் பண்ணியிருக்கன்னு கேட்டு ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கூட்டத்தோட கூட்டமா கலந்துடுறாங்க. எவ்வளோ தேடி பார்த்துமே நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. மிஸ்டர் ஊடி, அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிட்டா போல, இப்போ நாம அடுத்து என்ன பண்றதுன்னு பிஏ கேட்க, இங்க இருக்கிற எல்லா சர்வேலன்ஸ் கேமராவையும் செக் பண்ணுங்க, இந்த இடத்த விட்டு அவளால எங்கேயுமே வெளியில போக முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. அவங்களுமே சொன்ன மாதிரி ஹீரோயினோட சப் சிஸ்டர், அப்புறம் அவங்க எக்ஸ்பியான்ஸேவை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து, நீங்க இல்லாத 6 வருஷம் அவங்க ஆட்டமே வேற லெவல்ல இருந்தது, பிசினஸை டெவலப் பண்றங்கிற பேர்ல உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச எல்லா காசையும் அழிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாம நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லி பவர் ஆஃப் பட்டானிய அவ பேர்ல மாத்தி இப்ப அவ தான் உங்க குடும்பத்தோட ஷென் ஃபேமிலியோட வாரிசுன்னு வெளியில சுத்திட்டு இருக்கா. இதெல்லாத்தையும் நம்ம தடுக்கணும்னா நீ திரும்ப பழைய ஃபார்முக்கு வரணும், நீ தான் உங்க அப்பாவோட உண்மையான வாரிசுங்கிறத கோர்ட்ல ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லா சொத்துக்களும் உன் பேருக்கு வந்துடும், பட் அதுக்கு நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும்னு ஃப்ரெண்டு சொல்ல, யா எனக்கு புரியுது, ஈவன் நானுமே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், பிகாஸ் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம், அதனால நாம அமைதியா பொறுமையா யோசிச்சா மட்டும்தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு
இங்க யாரோ மிஸ்டர் உடியா என்னை பார்த்ததுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு ஹீரோயின் சொல்ல, எது மிஸ்டர் உடியா? அவர் தான் இந்த நைட் கிளப்போட ஓனர். அவர் ஒன்று ஃபாலோ பண்ணி வந்திருக்காருன்னா அப்ப ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ நீ அவர் கண்ணில் மாட்டாம இங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆகிருன்னு ஃப்ரெண்டு சொல்லவும், நம்ம ஹீரோயின் தன்னோட மேக்கப்லாம் மாத்திட்டு ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு வெளியில வரும்போது ஒரு பொண்ணை இடிச்சிடுறாங்க. இவ தான் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர். இவன் நம்ம ஹீரோயின் அப்பாவுக்கு இல்லீகலா பிறந்த பொண்ணுங்கிறதுனால அவங்க ஃபேமிலியோட டோட்டல் சொத்து மதிப்பு என்னங்கிறது இவளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு குட்டி போர்ஷனை தான் இவன் நம்பிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இப்ப எல்லா டீடைல்ஸும் இருக்குல்ல. ஸோ ரொம்ப கெத்தா, என்ன கடன்ல மூழ்கி போயிருக்க உன் கம்பெனியை காப்பாத்துறதுக்காக பணக்காரங்களை மீட் பண்ணி உஷார் பண்றதுக்காக வந்திருக்கியான்னு கேட்கவும், நீ செத்து போயிட்டேன்னு நினைச்ச, பட் இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லையே. உன் ஃபேமிலியோட எல்லா சொத்துக்களும் இப்ப ஏன் கையில. நான் தான் இந்த ஷென் குடும்பத்தோட ஒரே வாரிசுன்னு சொல்றா. இந்த ஆட்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். பிகாஸ் கூடிய சீக்கிரம் உன்கிட்ட இருக்கிற எல்லாமே பறி போக போகுது. ஏன்னா நான் தான் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு. ஸோ எங்க மூவ் பண்ணா என்ன கிடைக்குங்கிற ட்ரிக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு ஹீரோயின் சொல்ல, கடுப்பாகி அவ அடிக்க கை ஓங்கிடுறா. ஆனா ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. மிஸ்டர் ஊடி, எதுக்காக இந்த பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு அவ கேட்க, எனக்கு சொந்தமான இந்த கிளப்ல யாரு பிரச்சனை பண்ணாலும் எனக்கு பிடிக்காதுன்னு ஹீரோ சொல்ல, அவ தான் ஃபர்ஸ்ட் என்ன புலி பண்ணா. இல்ல மிஸ்டர் உடி, நான் பாட்டும் அமைதியா போயிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு தான் வாண்டடா வந்து வம்பிள்தா. மத்தபடி நான் எந்த தப்புமே பண்ணலன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு தான் இவங்கள பத்தி நல்லா தெரியும்ல. சோ தன்னோட கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த ஸ்டெப் சிஸ்டர் அங்கே இருந்து துரத்தி விட்டுட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு முடிக்காதன்னு ஹீரோ சொல்ல, ஓகே மிஸ்டர் உடி, நீங்க சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும்ட்டு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு ஹீரோயின் அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுறா. ஆக்சுவலா இப்ப நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டிருக்கிறதுனால தான் ஹீரோயினுக்கு அடையாளம் தெரியல. மிஸ்டர் உடி, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் என்னால அந்த பட்டர்ஃப்ளை டாட்டூ போட்ட பொண்ணை கண்டுபிடிக்க முடியலன்னு பிஏ சொல்லவும் ஹீரோ செம்ம கடுப்பாகிடுறாரு. இதை கேட்டுற நம்ம ஹீரோயின் மிஸ்டர் உடிக்கு சந்தேகம் வராத மாதிரி அவரையே ஈஸியா கிராஸ் பண்ணி வந்துட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. தென் இந்த ஸ்டெப் சிஸ்டர் நான்சி ஹீரோயினோட எக்ஸ்பியன்ஸேவை மீட் பண்ணி, நீ சொன்ன மாதிரி நான் அந்த பணக்காரனை மீட் பண்ண போனேன். ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் குறுக்க பூந்து எல்லாத்தையுமே களைச்சி விட்டுட்டா. இப்போ அவ வெளியில சுத்திட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு தான் பெரிய பிரச்சனையாகும். அது மட்டும் இல்லாம எங்களோட அப்பா ஊர் ஃபுல்லா நிறையவே சொத்துக்கள் வச்சிருக்காராம். ஸோ நம்ம மேல சந்தேகம் வரதுக்கு முன்ன நாம எல்லாத்தையும் கிளியர் பண்ணா மட்டும்தான் நாம எதிர்பார்க்கிற காசை அடிச்சுட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக முடியும்னு சொல்றா. இதை கேட்டுற நம்ம ஹீரோயின், ஆத்தாடி இவங்களாம் நம்மளை விட ஃபாஸ்டா இருக்காங்கன்னு சொல்லி அதிர்ச்சியில கார் மேல கைய வைக்கவும் அது கியாமியான்னு கத்த ஆரம்பிச்சிடுது. நாம இவ்வளோ நேரமா பேசிட்டு இருந்ததை யாரோ ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு காருக்குள்ள இருக்கிற எல்லா பேட் காய்ஸும் வெளியில வந்து பார்த்தா யாரையும் காணோம். இருந்தாலும் இவனுங்க விடுறதா இல்ல. ஊர் ஃபுல்லா ஆளை வச்சு தேடி ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. ஏன் செல்லம், உன்னை பார்த்து எவ்வளோ நாளா ஆச்சு? மாமாவை பாக்குறதுக்கு தான் இப்படி ஆசாசியா ஓடி வந்தியான்னு ஃபியான்சே கேட்க, பாய மூடுற நாயே, என்கிட்ட பேசுற தகுதியை நீ இழந்துட்ட. அன்னைக்கு நான் உன் மேல இருக்கிற காதல்ல உன்னை நம்பி அந்த பார்ட்டிக்கு வந்ததுனாலதான் நீ எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து என் பேரை டேமேஜ் பண்ண பார்த்த. ஆனா அதுல இருந்து நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா உன் பேர்ல இருக்கிற சொத்துக்களை அனுபவிக்க முடியும், அவ்வளோதான். அதுவே ஒன்றை போட்டு தள்ளிட்டு நான்சியை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்க 2 பேர் பேர்ல இருக்கிற சொத்துக்களும் என் கைக்கு வரது மட்டும் இல்லாம அதை விற்கிறதுக்கான உரிமையுமே கிடைச்சிரும்னு சொல்றான். உன்ன மாதிரி ஒரு புறம்போக்க நம்பி காதலிச்சதை நினைச்சா எனக்கு ரொம்பவே அருவருப்பா இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, அதை விட பெரிய அருவருப்பை நான் உனக்கு காட்டுறேன். மை டியர் பாய்ஸ், இத்தனை வருஷமா நீங்க என்கிட்ட வேலை பார்த்ததுக்கு நான் சேலரியை தவிர வேற எதுவும் கொடுத்ததில்ல. ஸோ என்னோட கிஃப்டா இப்ப ஹீரோயினை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கோத்து விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க நடந்துட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் அந்த ஜிபிஎஸ் டிராக்கர் மூலமா தெரிஞ்சுக்கிற ஜிம்மி, அம்மா ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க, இப்போதைக்கு அவங்க பக்கத்துல இருக்கிறது ஹீரோ மட்டும்தான், அதனால நான் அவர்கிட்ட உதவி கேட்கறேன்னு சொல்லி ஒரு ஹேக்கரா, ஆக்சுவலா நம்ம ஜிம்மி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹேக்கர். ஸோ ஹீரோ கிட்ட எனக்கு வேண்டப்பட்டவங்க இப்போ ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க, நீங்க தான் அவங்க பக்கத்துல இருக்கீங்க, ஸோ உங்களால மட்டும்தான் அவங்களுக்கு உதவி செஞ்சு காப்பாற்ற முடியும், இதுக்கு கைமாறா உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்ல, யார் என்னன்னே தெரியாத ஒரு ஹேக்கருக்குலாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. இதனால நாளைக்கே ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் நான் தான் போலீஸ்கிட்ட பதில் சொல்ற மாதிரி இருக்கும், என்னால் உதவி செய்ய முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நானே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம குட்டி பாப்பா டைரக்டாக மீட் பண்ணி, எங்கள் அம்மா இப்போ ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்காங்க, அவங்கள யாரோ கடத்திட்டாங்க, ஸோ ப்ளீஸ் காப்பாற்ற உதவி செய்யுங்கன்னு கெஞ்சவும், அப்போ நீங்கள் சொன்ன அந்த வேண்டப்பட்டவங்க ஹீரோயின் தானான்னு ஹீரோ கேட்க, ஆமான்னு ஹேக்கர் ஜிம்மி சொல்ல,
6 வருஷத்துக்கு முன்ன அந்த காட்டுப்பகுதியில நாம உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது நமக்கு உதவி பண்ண பொண்ணு ஹீரோயினா இருக்குமோன்னு சந்தேகப்படுற நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும்னா அதுக்கு ஹீரோயின் உயிரோட இருந்தாகணும்னு சொல்லி உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு போய் அங்க இருக்கிற எல்லா பேட் பாய்ஸ் கூடயும் சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பயங்கரமா சண்டைலாம் போட்டு ஹீரோயினை காப்பாத்தி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வர நம்ம ஹீரோ அவங்க கழுத்துல பட்டர்ஃப்ளை டாட்டூவை பாத்துடுறாரு. ஆனா கிளியரா தெரியாததுனால பக்கத்துல போகும்போது ஹேக்கரா இருக்கிற ஜிம்மி கால் பண்ணி நான் அவங்கள காப்பாற்ற மட்டும்தான் சொன்னேன், தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு மிரட்டுறான். இப்படி தெரியாதவங்கிட்டலாம் அசிங்கப்பட வேண்டியதா இருக்குன்னு ஹீரோ அங்கே இருந்து கிளம்பும் போது தேங்க்யூ மிஸ்டர் உடி, நீங்க மட்டும் வரலனா இந்நேரத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன், கூடிய சீக்கிரம் இதுக்கான கைமாற நான் செஞ்சிடுறேன்னு ஹீரோயின் சொல்ல நைஸா பேசி அந்த டாட்டூவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோ பக்கத்துல போறாரு. ஆனா ஹீரோயின் தடுத்துடுறாங்க. நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டு வாசல்ல ஒரு மர்மமான பார்சல் இருக்கு. அதை ஓபன் பண்றாங்க. உள்ள ராட்சசன் கிறிஸ்டோபர் ஸ்டைல்ல ரொம்பவே விகாரமான ஒரு பொம்மை இருக்கவும் பார்த்து பயந்து போய் கத்திடுறாங்க. என்னங்கம்மா ஆச்சுன்னு குழந்தைங்க கேட்க ஒன்னும் இல்லைன்னு ஹீரோயின் சமாளிக்கிறா. ஆனா குழந்தைங்க விடுறதா இல்ல. ஸோ என்ன பிராங்க் பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்ட் அனுப்பி வச்சிருக்கா போல, இதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க, இன்னைக்கு ஈவினிங் நாம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டின்னருக்கு போகலான்னு சொல்லவும் குழந்தைங்க அந்த விஷயத்தை அப்படியே மறந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரவும் எவன்டா அது தூங்கிட்டு இருக்கப்ப இப்படி டிஸ்டர்ப் பண்ற, அறிவில்லையான்னு கேட்டு கத்தவும் பேசுவ உன்னை காப்பாத்துனதுக்கு இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவேன்னு ஹீரோ சொல்ல ஓ மிஸ்டர் உடி மன்னிச்சிடுங்க, அன்னோன் நம்பர்ல இருந்து யாரோ கால் பண்ணி பிராங்க் பண்றாங்கன்னு நினைச்சிட்டேன், ஐ எம் சாரி, ஓகே ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு கேட்க நான் உங்களை மீட் பண்ண ஆசைப்படுறேன், ஸோ இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வர முடியுமான்னு கேட்க ஓஎஸ் தாராளமானு சொல்லி ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோக்கு சொந்தமான அந்த சிப்பை பார்க்குறாங்க. பட் இது என்ன ஏதுங்கிற எதுவும் தெரியாததுனால சேஃபா இருக்கட்டும்னு சொல்லி ஒரு பாக்ஸ்குள்ள மறைச்சு வச்சிடுறா. அதை பார்த்துடுற ஜிம்மி இது என்னவா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயினுக்கு சந்தேகம் வராத மாதிரி வேற ஒரு சிப்பை அங்கே வச்சுட்டு அந்த சிப்பை எடுத்துட்டு போயிடுறான். தென் நம்ம ஹீரோ தன்னோட டாட்டூவை பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோயின் இவர் யாரு எதனால இவ்வளோ கியூரியஸா இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாக்டைல்ல எதையோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துறவும் ஹீரோ குடிச்சிட்டு மயங்கிடுறாரு. இந்த கேப்ல மாஸ்க் ஓபன் பண்ணி அவர் முகத்தை பார்த்துடலான்னு ட்ரை பண்றா. பட் அதுக்குள்ள அங்க வந்துடுற ஹீரோவோட பிஏ எங்க பாஸுக்கு ஃபுட்டு ஒத்துக்கல போல, அதான் மயங்கிட்டாரு, ஸோ நீங்க கிளம்புங்க, நான் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி காப்பாத்திடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ மயங்கிலாம் விழல. ஹீரோயின் இப்படி ஏதாவது கோக்கமாக்க வேலை பண்ணுவான்னு சொல்லி தான் ஏற்கனவே உஷாரா இருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் வெளியில வரும்போது அவங்க ஃபியான்ஸே வழி மறைச்சு பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறான். பாவம் தனியா மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல. அப்ப அங்க வர மிஸ்டர் ஃபேங் ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்றாரு. ஆனா இவரு சரியான ஜொல்லு பார்ட்டி. ஸோ ஹீரோயின் கிட்ட ஹைன்னு சொல்லி கை கொடுக்கவும் உங்களை மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு சரிக்கு சமமா நின்று பேசுற அருகதை எனக்கு இல்ல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி நைஸா ஹீரோயின் எஸ்கேப் ஆகிடுறாங்க. செம்ம காண்டாகிடுற மிஸ்டர் ஃபேங் இந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சரி இவளை நான் அடையாம விட மாட்டேன்னு சபதம் போடுறாரு. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோயின் ஏறின கால் டாக்ஸி டிரைவர் பார்த்தோம்னா அவங்கள வேற ஏதோ ஒரு பாதையில கூட்டிட்டு போறான். அண்ணா நீங்க தப்பான வழியில போறீங்க, இந்த சைடு போகணும்னு ஹீரோயின் சொல்ல அது எனக்கு தெரியும் வாய மூடிட்டு வான்னு அவன் ரொம்பவே ரூடா பேசவும் சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிட்டு உஷாராகிடுற நம்ம ஹீரோயின் நைஸா அந்த கார்ல இருந்து ஜம்ப் பண்ணி இன்னொரு காருக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அந்த கார்ல உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோ ஏன் இப்படி என்ன விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க சாரி சார் என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னை வீடு வரைக்கும் டிராப் பண்ண முடியுமான்னு ஹீரோயின் ரெக்வஸ்ட் பண்றா. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஒன்ன ஒருத்தன் ஃபாலோ பண்றான் பாரு, அவன் யாருங்கிறத நான் உடனே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஹீரோ காரை விட்டு வெளியில இறங்குறாரு. அன்னைக்கு நம்ம ஆளுகிட்ட இருந்து முக்கியமான சிப்பை திருடினாங்கல்ல அந்த கும்பல் தான் இப்ப ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்திருக்கானுங்க. இது தெரியாம அவனுங்களை பார்த்ததுமே செம்ம கடுப்பாக்கிடுற நம்ம ஹீரோ ஒழுங்கா என்கிட்ட இருந்து திருடின சிப்பை கொடுங்கடான்னு கேட்க அதை தேடிதான் நாங்களே பல நாட்களா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு அவனுங்க சொல்ல இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட நான் இப்போ உங்களை உயிரோட விடுறேன்னா அது என்னோட சிப்புக்காக தான், இன்னும் 3 நாட்களுக்குள்ள நீங்க என்கிட்ட சிப்பை திரும்ப தரலனா அதுக்கான விளைவுகள் பயங்கரமா இருக்கும்னு ஹீரோ மிரட்டுறாரு. ஓ அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ஹீரோவோட சிப் தானா? இந்த விஷயம் இவருக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா தப்பா நினைச்சுப்பாரு. சோ நாம இதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த பேட் பாய்ஸ் எல்லாம் டைரக்டா கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கே வந்து சிப்பை கேட்டு மிரட்டுறாங்க. பயந்து போன மாதிரி நடிக்கிற நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நான் அந்த சிப்பை கொடுத்துட்றேன், பட் இப்போ முடியாது, என் குழந்தைங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, அதனால இன்னைக்கு நைட்டு இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நானுமே சிப்பை கொடுத்துடுறேன்னு ஹீரோயின் சொல்ல இதை நம்பி அந்த பேட் பாய்ஸுமே நம்ம ஹீரோயின் சொன்ன அந்த காட்டு பகுதியில நடுராத்திரி வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க.
ஆனா இவனுங்களாம் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களே, ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக அந்த காட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா அதை நீங்களே போய் தேடிக்கோங்கன்னு சொல்ல ராபர்ட்ஸ் எல்லாம் கடுப்பாகி ஹீரோயினை லாக் பண்ணிடுறாங்க. அதே நேரம் ஹீரோவோட ஆளுங்களுமே ஸ்பாட்டுக்கு வந்து ராபர்ட்ஸ் கிட்டே இருந்து சிப்பை வாங்கிடுறாங்க. ஆனா அது ஒரிஜினல் சிப் இல்ல, பத்தாததுக்கு அதுல நிறையவே வைரஸ் இருக்கிறதுனால நம்ம ஹீரோவோட ஃபுல் டேட்டா பேஸுமே ஹேங் ஆகிடுது. நம்ம கிட்ட பேலன்ஸ் இருந்த கொஞ்சம் நெஞ்ச டேட்டாஸும் இப்போ கம்ப்ளீட்டா எரேஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கம்பெனியையும் பிசினஸையும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ திரும்ப அந்த ராபரை கடத்திட்டு வந்து அடி கும்மாங்குத்தா பொழந்து திரும்ப திரும்ப உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால என்ன ரொம்ப நல்லவன் நினைச்சிடாத. எனக்கு கோவம் வந்தா நீலாம் ஒரு செகண்ட் கூட தாங்க மாட்டேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பு. ஒழுங்கா என்னோட ஒரிஜினல் சிப்பை திரும்ப என்கிட்ட கொடுத்துரு, இல்ல நீ வாழ்க்கை ஃபுல்லா மறக்க முடியாத வலியை அனுபவிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி மிரட்டவும் என்னடா இவன் விடாத கருப்பு மாதிரி துரத்தி துரத்தி அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி கடுப்பாகிடுற அந்த ராபர் ஹீரோயினை மீட் பண்ணி சிப்பை கேட்டு மிரட்டுறான். இருந்த ஒன்னையும் தான் ஏற்கனவே வாங்கிட்டு போயிட்டீங்க, அப்புறம் எதுக்கு என்ன தொல்லை பண்றீங்கன்னு ஹீரோயின் கேட்க, பொய் சொல்லாத, என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத, உன்கிட்ட தான் அந்த ஒரிஜினல் சிப் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உயிர் பொழைச்சிருவ, இல்ல உன்னையும் உன்னோட குழந்தைங்களையும் இருந்த இடம் தெரியாம நான் அழிச்சிருவேன்னு மிரட்டுறான். ஹீரோயின் லைட்டா பயந்துடுறாங்க. அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிறதே தெரியாம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நம்ம குட்டி பாப்பாவுமே இறங்கி சண்டை போட்டதுனால அவ கையில கீறல் ஏற்பட்டுருது. ஸோ பயங்கரமா ரத்தம் ப்ளீட் ஆகவும் உடனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இதாங்க மிஸ்கேரேஜ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த ஹீரோயினோட சப்சிஸ்டன்ட் நான்சி பாத்துடுறா. டாக்டர் செக் பண்ணிட்டு குழந்தை மேல அக்கறையே இல்லாத அம்மா அப்பாவா இருக்கீங்க, இவ்வளோ பெரிய காயம் ஏற்படுற வரை என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டு திட்டவும் நான் இந்த குழந்தையோட அப்பா இல்லைன்னு ஹீரோ சொல்ல, சாரி சார், இந்த குழந்தைக்கு RH நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கு. ஸோ பெரிய அசம்பாவிதம் ஏதாவது ஏற்பட்டு அதிக அளவில் பிளட் லாஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு டாக்டர் சொல்ல, என்ன ஒரே ஆச்சரியமா இருக்கு, எனக்கும் சேம் பிளட் குரூப் தான். ஈவன் ஹீரோயின் கழுத்துல அந்த பட்டர்ஃப்ளை டேட்டூவுமே இருக்கு. ஒருவேளை எனக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த குட்டி பாப்பாவா இருக்குமோன்னு சந்தேகப்படுற நம்ம ஹீரோ டாக்டர் தனியா அழைச்சிட்டு வந்து 2 பேருக்குமே DNA டெஸ்ட் எடுக்க சொல்றாரு. இதை மறைஞ்சிருந்து கேட்டுடுற நான்சி ஒருவேளை உண்மை தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நாம மாட்டிப்போன்னு பயந்து ஏதேதோ கோல்மால் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோ கம்பெனிக்கு சொந்தமான அந்த சிப் காணாம போயிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பிசினஸ் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப அவரோட மேனேஜர் இன்னும் 3 நாட்கள்ல நாம இந்த பிரச்சனையை சரி பண்ணலனா அப்புறம் மொத்த கம்பெனியையும் இழுத்து பூட்டி சீல் வச்சுட்டு தலையில துண்டை போட்டு போக வேண்டியதான்னு சொல்ல ரொம்ப கோவப்படுற நம்ம ஹீரோ, அன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்க்குள்ள வந்தது வெறும் கூலி படம் தான், அவங்களுக்கு பின்னால பேக் போனா யாரோ ஒரு பெரியவங்க இருக்காங்க. ஸோ அந்த பெரிய தலை யாருங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நம்மளால ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ், நீங்க ஏதோ மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்டிருந்தீங்களாமே அது வந்திருக்குன்னு சொல்லி DNA ரிப்போர்ட்டை தராரு. ஓப்பன் பண்ணி பார்க்குற நம்ம ஹீரோ நெகட்டிவ்னு இருக்கவும் நாம நினைச்சதெல்லாம் தப்பு போல, நமக்கும் ஹீரோயினுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹீரோ நினைச்சுக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ திரும்ப அந்த ராபரை கிட்னாப் பண்ணிட்டு வந்து ஆளுங்களை வச்சு அடி கும்மாங்குத்தா குத்தி, உண்மையை சொல்லு, எதுக்காக என்ன இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிவிட்ட, உனக்கு பின்னால் இருக்கிற அந்த பேக் போன் யாரு, யார்கிட்ட நீ காசு வாங்கிட்டு என் கம்பெனியை அடிக்க இவ்வளோ முயற்சி எடுத்துட்டு இருக்கன்னு கேட்க, இந்த ராபர் என்ன நினைச்சான்னு தெரியல டக்குன்னு ஹீரோயினை மாட்டி விட்டுடுறான். அன்னைக்கு அந்த பொண்ணும் தான் என் கூட சேர்ந்து உங்க கம்பெனிக்கு திருட வந்தா, உங்களை டைவர்ட் பண்றதுக்காக தான் அவ யாருன்னே தெரியாத மாதிரி நான் நடிச்சேன், மற்றபடி அவ தான் எங்க எல்லாத்துக்குமே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா, அவ தான் எங்க கேங் லீடர்னு சொல்லவும், அப்ப இதுக்காக தான் ஹீரோயின் இத்தனை நாளா என்ன விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா போலன்னு தப்பா நினைச்சுக்கிற நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்து அந்த ராபர் கூடயே உட்கார வச்சிடுறாங்க. ஏண்டா நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன், எதுக்கு சம்மந்தமே இல்லாம என்ன மாட்டி விட்டேன்னு ஹீரோயின் கேட்க, ஆமா பேசினபடி நீ அந்த உண்மையான சிப்பை கொடுத்துருந்தீனா இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நான் உன் கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டும் போது உன்னோட ட்ரெஸ்ல தான் அந்த உண்மையான சிப்பை நான் ஒளிச்சு வச்சேன். ஆனா நீ என்கிட்ட கொடுத்த வேற ஏதோ சிப்புனால ஹீரோ கம்பெனில இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. கோவம் வரும்போதெல்லாம் ஹீரோ என்னதான் அடி பொழந்துகிட்டு இருக்கான், அதான் என்னோட அடியில நீ கொஞ்சம் ஷேர் வாங்கணுங்கிறதுக்காக தான் ஒன்ன கோத்து விட்டேன்னு இவன் சொல்லிடுறான். உனக்காக நான் அடி வாங்கணுமா, நான் ஏன்டா அடி வாங்க போறேன், எப்படியும் ஹீரோ உன்னை கொண்டுடுவாரு, அதுக்கு பதிலாக நானே உன்னை அடிச்சு கொள்றேன்னு சொல்லி ஹீரோயின் அங்கே இருக்கிற ஒரு கட்டையை எடுத்து அவனை அடி பொழந்து கட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே CCTV கேமரா மூலமாக பார்த்துடுற நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே எந்த தப்புமே இல்லைங்கிறது புரிய வருது. இருந்தாலும் இன்னும் சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கிளம்பி வந்துடுறாரு. கோவப்படுற ஹீரோயின், சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு என்ன கடத்தி வச்சுட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க,
உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எப்படி நீ எல்லாம் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓ ஆனன்னு கேட்க கோவப்படுற ஹீரோயின் கழுத்தை நெரிச்சிடுறாரு. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, தேவையில்லாம என்னை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு கதறாங்க. நம்ம ஹீரோ தன்னோட ஆளுங்களை அழைச்சிட்டு வந்து ஹீரோயின் வீட்டில் அந்த சிப்பை தேட ஆரம்பிக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி என்கிட்ட அது இல்லைன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. ஆனா நம்பாம வீடு ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு தேடி பார்த்ததுல குழந்தைங்க விளையாடுற டெடிபியர்க்குள்ள இருந்து அந்த சிப்பை எடுத்து தராங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் தொக்கா மாட்டிக்கிறா. என்னமோ உன்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த, அப்புறம் இது எங்க இருந்து வந்ததுன்னு ஹீரோ கேட்க, சத்தியமா இது எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாது. என்கிட்ட இந்த சிப்பை தான் நான் அந்த ரவுடி பசங்க கிட்ட கொடுத்தேன். மற்றபடி இந்த சிப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்றா. ஆனா செம்ம கடுப்புல இருக்கிற நம்ம ஹீரோ, உன்னால என் கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நீ தான் அதுக்கான நஷ்டீடு எனக்கு தரணும்னு சொல்ல, நீங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் என்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லை, நானே வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லவும், அப்போ சரி, இதுக்கப்புறம் நீ தான் என்னோட அசிஸ்டன்ட். ஈவன் நானுமே என் கம்பெனிக்காக ஒரு ஃபேஷன் டிசைனரை தேடிட்டு இருக்கேன். ஸோ நீ ஃபேஷன் டிசைனர் ஜாபுக்கான சேலரியை மட்டும் வாங்கிட்டு எனக்கு அசிஸ்டண்டா ஃப்ரீயாக தான் வேலை பார்க்கணும். இந்த டீலுக்கு ஓகேனா நாளைக்கே நீ வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கோ. அப்படி இல்லைனா நான் உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்புறம் நீ காலம் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க வேண்டியதா இருக்கும்னு ஹீரோ மிரட்டுறாரு. ஜெயிலுக்கு போகிறதும் ஒன்று தான், ஹீரோ கிட்ட வேலை பார்க்குறதும் ஒன்று தான்னு சொல்லி வேற வழியே இல்லாமல் நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்டாக இருக்க ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போட்டு தர காஃபி ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுறதுனால அடிக்கடி எனக்கு காஃபி போட்டு கொடுன்னு கேட்கவும் ஹீரோயின் சமகாண்டாகிடுறாங்க. சரி, அப்ப ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்கியான்னு கேட்க பயந்து போற ஹீரோயின், இல்ல சார் அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க தான் நான் இங்க அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஸோ நீங்க என்ன சொன்னாலுமே நான் அதை கண்டிப்பா செய்வேன்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு பெரிய பார்ட்டிக்கு போறேன், அதுக்கு நீயுமே என் கூட வந்தாகணும்னு ஹீரோ ஆர்டர் போட்டுறான். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினுமே சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க. இப்படி உங்க ரெண்டு பேரும் ஜோடியா வந்திருக்கிறத பார்த்துட்டு ஒரு பொண்ணு செம கடுப்பாகிடுறா. இவ யாருன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு வயசானவர் வலிஞ்சார்ல மிஸ்டர் ஃபேங், அவரோட பொண்ணு. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல பயங்கரமான க்ரஷ் இருக்கும். ஸோ நான் உஷார் பண்ண வேண்டியவன் கூட வேற ஒருத்தி போறான்னு சொல்லி செம கடுப்புல இருக்கும்போது எரியறத்தில எண்ணெயை ஊத்துற மாதிரி நம்ம ஹீரோயினோட சப்சிஸ்டர் நான்சி வேற தேவையில்லாம நம்ம ஹீரோயினை பத்தி எக்கச்சக்க பிட்டுகளா தப்பா போட்டு விடவும் இன்னும் டென்ஷன் ஆகிடுற அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டுறா. பாவம் ஒன்னும் புரியாம நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்க, அசிஸ்டன்ட் சொல்லி என் ஆளை ஆட்டையை போட பாக்குறியா, அதுக்கு நான் ஒருபோதும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கணத்துல பலாருன்னு அரைஞ்சிடுறா. நம்ம ஆளு மட்டும் என்ன சாதாரண ஆளா, திரும்ப ரப்புன்னு ஒரு அறைய விட்டு எனக்கு யாருன்னா ஏதாவது கொடுத்தா அதை விட அதிகமாக திரும்ப கொடுத்துதான் எனக்கு பழக்கம்னு சொல்லி விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ என்ன இங்க சத்தம்னு கேட்க, லின் மாமா இந்த பொண்ணு என்ன தேவையில்லாம அடிக்கிறான்னு அவ சொல்றத நம்புறதா இருந்தா நம்பிக்கோங்க, என் தரப்புல இருக்கிற நியாயத்தையும் நான் சொல்றேன்னு சொல்லி ஹீரோயின் நடந்த எல்லா விஷயங்களையும் போட்டு விடுறாங்க. இல்ல இவ போய் சொல்றா, இவ தான் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சான்னு அவ சொல்ல, யார் என்ன பண்ணிருப்பீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு ஜூலி, உன்னோட அப்பா என் பிசினஸ் பார்ட்னருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் நான் பொறுமையா காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கேன். அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு ஹீரோ திட்டிடுறாரு. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோ பல தடைகளை தாண்டி வந்திருக்க நம்ம ஹீரோயினை சேஃபா விடுறதுக்காக வீடு வரைக்கும் வராரு. குட்டி பாப்பா பார்த்துட்டு, அங்கிள் நீங்க தான் ரொம்ப பெரிய பணக்கார பிசினஸ் மேன் ஆச்சே, ஸோ என் கை செலவுக்காக கொஞ்சம் பாக்கெட் மணி தர முடியுமான்னு கேட்க, என்ன இது புது கெட்ட பழக்கம், வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கவங்க கிட்ட பாக்கெட் மணி கேட்கறது ரொம்ப பெரிய தப்புன்னு ஹீரோயின் சொல்ல, நான் ஒன்றும் சும்மாலாம் கேட்கலையே, நம்ம குடும்பத்தை ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சூப்பரான கேம் டிசைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு எனக்கு பாக்கெட் மணி கொடுத்தா போதும்னு சொல்லி நம்ம ஹீரோ அழைச்சிட்டு போய் காட்டுறா. வாவ், என்னால் நம்பவே முடியல, நீயா இதெல்லாம் உருவாக்குன, ரொம்பவே அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்ல, ஆமாம் இதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டியே, இதுக்கே இப்படி பாய பொழந்துட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து உருவாக்க போகிற கேமெல்லாம் பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு குட்டி பாப்பா கேட்க, யா நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி என் பொண்ணு ஒன்றும் ஸ்ட்ராங்கானவ மட்டும் இல்லை, அவள் நிஜமாவே ரொம்ப பெரிய புத்திசாலி, இதுக்கு முன்னே நிறையவே கேம்லாம் டெவலப் பண்ணியிருக்கா, பட் நான் தான் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சிட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சூப்பர்மா, உன்னோட எல்லா டிசைன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாம நீ என்னோட கம்பெனிலேயே கேம் டிசைனராக ஜாயின் பண்ணிட்டா என்ன, அதுக்கு உனக்கு நான் பாக்கெட் மணி மட்டும் இல்லாமல் நிறையவே சேலரி தரேன்னு ஹீரோ சொல்ல, குட்டி பாப்பா உடனே ஒத்துக்கிறா. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட கம்பெனி புதுசாக ப்ரொடியூஸ் பண்ண போகிற ஒரு ட்ராமாக்கான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது அதில் ஃபீமேல் லீடாக நடிக்க போகிற இந்த ஜூலி நம்ம ஹீரோயின் ஒரு ஆன்லைன் ஃபேஷன் டிசைனரோட மாடல்ஸை திருடி இந்த ட்ராமாக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கிறதா ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கிறா. ஆக்சுவலாக அந்த ஆன்லைன் ஃபேஷன் டிசைனரே நம்ம ஹீரோயின் தான், தன்னோட வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருந்த சில காஸ்டியூம்ஸை தான் இந்த ட்ராமாக்காக ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதுக்கான எல்லா எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் மேலே எந்த தப்புமே இல்லைங்கிறத நிரூபிச்சிடுறா.
அவ்வளோதான், இந்த ஜூலி புள்ள முகத்துல ஈ ஆடல. பத்தாவதுக்கு இவ ஆடிஷனுக்காக வந்திருந்தப்போ இவளை விட ஒரு பொண்ணு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பா. ஸோ நீ எனக்கு இந்த சான்ஸை விட்டு கொடுக்கலனா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன், உன்னோட ஃபேமிலியவே நான் அழிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டினதுனால அந்த பொண்ணு பயந்து போய் வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டு ஓடி போயிருப்பா. அதனால தான் இப்போ ஜூலிக்கு இங்கே நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிற விஷயம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. ஸோ டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீ பண்ணிட்டு இருக்க எதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது, தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியில் போன்னு சொல்ல, லென் மாமா அப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு கெஞ்சிரா. கடுப்பாகிடுற நம்மால், இப்போ நீயா இங்கே எழுந்து போறியா இல்லை நான் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளணுமான்னு கேட்க, ஹீரோயின் மேலே ரொம்ப கோவப்படுற இந்த ஜூலி தன்னோட அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறா. உடனே அந்த மனுஷன் கிளம்பி வந்து ஹீரோவை மீட் பண்ணி, நீ எடுக்க போற டிராமால என் பொண்ணு ஃபீமேல் லீடா நடிக்கலைனாலும் பரவாயில்ல, அவளை உன்னோட ஒய்ஃபா ஏத்துக்கோ, உடனே நான் மேரேஜ்க்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ண போறேன்னு சொல்ல, என்னோட விருப்பமே இல்லாம சின்ன வயசுல நீங்களும் என்னோட அப்பாவும் சேர்ந்தெடுத்த இந்த பைத்தியக்கார முடிவுக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன், என்னோட வாழ்க்கையை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் வாழுவேன். ஸோ திரும்ப என்கிட்ட இந்த கல்யாணம் என்கேஜ்மெண்ட்டை பற்றிலாம் பேச வராதிங்க, அப்புறம் மரியாதை கெட்டுருன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப அவமானப்படுத்திடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போனதுக்கான முக்கிய காரணம் அவரோட அப்பாவும் ஜூலியோட அப்பாவும் தான். ஸோ நம்ம ஹீரோக்கு இவங்க 2 பேரையுமே சுத்தமாக பிடிக்காது. அதுவே இங்கே நம்ம ஹீரோயின் பல வருஷத்துக்கு முன்னால் காணாமல் போன தன்னோட அம்மாவை ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக சண்டை போடுறா. ஆனால் ஹீரோயினால தடுக்க முடியல. நல்ல வேலை, கரெக்டாக அந்த நேரத்துக்கு நம்ம மாஸ்க் போட்ட ஹீரோ மிஸ்டர் உடி வந்து காப்பாத்திடுறாரு. அது எப்படி நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக வந்துடுறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, உன்னை பாதுகாக்கிறதுக்காக கடவுள் அனுப்பின ஏஞ்சல் தானா, ஸோ நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அது எனக்கு தெரிஞ்சிரும், நான் உன்னை காப்பாற்ற வந்துடுவேன்னு ஹீரோ சொல்ல, அப்படியா மிஸ்டர் உடி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு ஹீரோயின் சிரிக்கிறா. எனக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டுவை பார்க்கறதுக்காக பக்கத்தில் வரவும், சார் நீங்கள் என்னோட உயிரை காப்பாற்றினதுக்காக என்னையே என்னால் கொடுத்துட முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, அதுவும் கரெக்ட் தான், அப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டின்னருக்கு போகலாமான்னு ஹீரோ கேட்க, ஓ எஸ் கண்டிப்பாக நம்ம போகலான்னு ஹீரோயின் ஒத்துக்கிறா. என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் இந்த ஹீரோவை மட்டும் சரி கட்ட முடியலன்னு சொல்லி கடுப்பாகிற ஜூலியோட அப்பா ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த எல்லா பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்கள பற்றி விசாரிக்கும் போது ஹீரோயினோட அம்மா ஒரு திறமையான சயின்டிஸ்ட், அதே நேரம் ஹீரோயினோட அப்பா ஒரு காலத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாரு. தென் அந்த மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினோட செப் சிஸ்டரும் அவங்க ஃபியான்சேவும் சேர்ந்து தான் ஹீரோயினை ஏமாத்தி இப்படி ஒரு கஷ்டமான நிலைமைக்கு தள்ளிட்டாங்கங்கிற உண்மை தெரிய வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா நிறையவே சொத்துக்கள் வச்சிருக்காருல, அதுல 90% எங்க மறைச்சு வச்சிருக்காருங்கிறது தெரியாம நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான கீவேர்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை நாம டேக்கிள் பண்ணி பிடிச்சிட்டா போதும், இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றது மட்டும் இல்லாம அவகிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களையும் நாம ஆட்டைய போட்டு ரொம்ப பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கலான்னு ஜூலியோட அப்பா கிரிமினலா யோசிக்கிறாரு. இந்த விஷயம் தெரியாம நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி ஹீரோ கூட டின்னருக்கு போறாங்க. இன்னைக்கு எப்படியாவது அந்த டாட்டூவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ வேணுக்குனே அவங்க மேல ஜூஸை ஊத்திடுறாரு. ஓ ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் ட்ரெஸ் இப்போ கரையானதுக்கு நான் தான் காரணம், ஸோ நானே அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து தராரு. இது எல்லாத்தையுமே இவன் வேணுக்குனே தான் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின், இட்ஸ் ஓகே மிஸ்டர் உடி, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் ஸ்ட்ரேஞ்சருக்கு முன்னே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் லூஸு கிடையாது, ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் கிளம்புறேன், வீட்டில் போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்த வர லாபம்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஓடிடுறா. ஆனா என்ன, காருக்குள்ள உட்காந்து ஏசி ஆன் பண்ணதும் சம்திங் ஏதோ வினோதமான கேஸ் ஸ்ப்ரெட் ஆகவும் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிடுறாங்க. இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட செப் சிஸ்டர் தான். மயங்கி விழுந்த நம்ம ஹீரோயினை அல்லேக்கா கடத்திட்டு வந்து சில பசங்களை வச்சு அவங்கள அபியூஸ் பண்ணி இவங்க குடும்ப சொத்தெல்லாம் எங்கெங்க இருக்கு, அப்புறம் அந்த முக்கியமான கீவேர்டை பத்தி கேட்கறதுக்காக பிளான் பண்றா. ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. ஏன்னா நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டெல்லாம் விழல. ஆக்சுவலா அந்த கேஸ் ஸ்ப்ரெட் ஆகும் போதே அவங்க சம்திங் இந்த ஆன்டிடோட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ரியாக்ஷனை தடுத்து நிறுத்துறதுக்கான மருந்து, அந்த மருந்தை சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த ஸ்மோக் அவங்கள எதுவும் பண்ணியிருக்காது. இப்போ தான் செப் சிஸ்டரோட பிளான் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அவளை அப்படியே விடாம பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக நம்ம மாஸ்க் போட்ட ஹீரோ மிஸ்டர் உடி வந்துடுறாரு. இவ உனக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சாலோ அதையே அவளுக்கு நான் திரும்ப என்னோட ஆளுங்களை வச்சு பண்ண போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சீனையே மாத்திடுறாரு. அவ்வளோதான், நான்சி செம்மையா மாட்டிக்கிறா. இந்த விஷயம் ஜூலிக்கு தெரிய வந்ததும் எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் உனக்கு நண்பனா இருக்க ஆசைப்படுறேன், நீ ஹீரோயினை பழி வாங்குறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன், நான் சொல்றதை மட்டும் நீ கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா போதும்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒரு பிளானை போட்டு கொடுத்துட்றா.
இதனால நான்சி ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான் இருக்கேன். பட் அதுக்கு பதிலாக எனக்கு நிறைய காசு வேணும். அந்த காசெல்லாம் நீ எனக்கு கொடுத்துட்டீன்னா உங்க அப்பா பேர்ல இருக்கிற எல்லா ஷேர்ஸையும் நான் உனக்கே மாத்தி விட்டுடுறேன்னு சொல்ல, இப்பயாவது நீ திருந்தனியேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ சொன்ன இடத்துக்கு போறாங்க. ஈவன் அவளுமே நிறைய காசை வாங்கிட்டு கம்பெனி பத்தின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் திரும்ப கொடுத்துடுறா. ஆனா இவளோட ஆளுங்க நம்ம ஹீரோயினை பிளாக் பண்ணிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே இன்னும் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்லி நம்ம ஹீரோ விசாரிக்கும் போதுதான் ஹீரோயினை நான்சி கடத்திட்டாங்கிற உண்மை தெரிய வருது. இங்க அந்த நான்சி, நீ இருக்கிறதுனால தான் நான் பேக் டு பேக் நிறையவே ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வேளை நீ செத்துட்டீனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்துடுற நம்ம சிஇஓ ஹீரோ அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. அப்போ அந்த டேட்டுவையுமே கிளியரா பாத்துடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அது சாதாரண டேட்டு இல்ல, சம்திங் அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் விடு, இந்த டேட்டுவை நீ எப்ப போட்ட, யாருக்காக போட்டன்னு ஹீரோ கேட்க, என்ன எல்லாருமே இந்த டேட்டுவை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பட் இது எங்க அம்மா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் போட்டுக்கிட்டேன். இதை தாண்டி இதுக்குள்ள ரகசியம் எதுவுமே இல்லையே, சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போன்ட்டு ஹீரோயின் டக்குன்னு மயங்கி விழுந்துடுறா. ஹீரோ உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாரு. தன்னோட அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு குழந்தைங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கத்தவும் ஹீரோ முடிஞ்ச வரை சமாதானம் பண்ண ட்ரை பண்றாரு. அதுலயும் நம்ம பையன் இருக்கான்ல ஜிம்மி, அவன் அநியாயத்துக்கு ரகட் பாயா. இப்ப அவங்களாம் என் கையில கிடைச்சாங்கன்னா தலைகீழ கட்டி தொங்க விட்டு கீழே மிளகாய வச்சு எரிச்சு அவங்க கண்ணு முடியெல்லாம் பிதுக்கி வெளியில எடுத்துருவேன்னு சொல்லி கத்துறான். ஆத்தாடி, இந்த குட்டி பையன் பயங்கரமான ஆளா இருப்பான் போலியே. ஆனா இவன் பேசுற டோனை ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான், எனக்கு வேண்டப்பட்டவங்களை நீங்க காப்பாத்தினீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல நான் உதவி செய்வேன்னு ஒரு ஹேக்கர் சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயம் ஞாபகம் வரவும் ஒருவேளை அந்த ஹேக்கர் தான் இந்த பையனோன்னு சொல்லி ஹீரோ சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. தென் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவங்க ஒர்க் பண்ண லேபுக்கு போய் பார்த்தா அங்க அவங்க அம்மா சம்மந்தப்பட்ட நிறையவே எவிடன்ஸ்லாம் இருக்கு. இதை வச்சு எப்படியாவது அம்மாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க நான்சி தன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறா. எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லி ஹீரோயினுமே முயற்சி பண்றாங்க. ஆனா முடியல. நான்சி ஒரு கத்தியால ஹீரோயின் கையில வெட்டிடுறா. பட் அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ நான்சியை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. நீ மட்டும் இல்லனா நான் ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன். நீ எதுக்காக எங்க அப்பாவுக்கு மொததாரத்தோட ஒய்ஃபா பிறந்த? அது மட்டும் இல்லாம உங்க அம்மா ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட். ஆனா உன் கூட கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்பவே கீழ்த்தனமான பிறவியா போயிட்டேன். சரி இதுதான் நம்ம தலையெழுத்து போலன்னு சொல்லி நான் இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கும் போதுதான் உன்னோட ஃபியான்சேவை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அதுக்குள்ள நம்ம அப்பா உனக்கு அவரை என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிட்டாரு. என்னோட காதல் வாழ்க்கையும் கனவாவே போயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான். அதனாலதான் உன்னை காலி பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே அடையிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கேன்னு நான்சி சொல்ல, நான் ஒன்றும் உன்னை என்னோட சப்சிஸ்டரா பார்த்ததே இல்லையே. உன்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீயும் எங்க கூட என் வீட்டில் தானே இருந்த. நாங்க உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டோன்னு ஹீரோயின் சொல்ல, என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் நான் இல்லீகலாக பிறந்த பொண்ணு. எல்லாருமே என்னை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசிக்கிறாங்க. அந்த அவமானத்தில் தான் உன் மேலே கோவப்பட்டு இப்போ நான் உன்னை கத்தியால் கிழிச்சிருக்கேன். என்னதான் வெட்டு ஆழமாக இல்லைனாலும் அதில் நான் பாய்சன் தடவிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ செத்துருவன்னு நான்சி சொல்ல, பதறி போயிடுற நம்ம ஹீரோ உடனே அவ மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஹீரோயினை திரும்ப ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. அதுவே இங்க ஜூலியும் அவளோட அப்பாவும் ஹீரோயினோட எக்ஸ்பியான்சே கிட்ட 6 வருஷத்துக்கு முன்ன உனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, உன்கிட்ட இருந்து எதையாவது அவ மறைச்சிருக்காளான்னு கேட்க, அவன் என்ன கண்மூடித்தனமா பைத்தியக்காரத்தனமா காதலிச்சா. ஈவன் அவங்க வீட்லயுமே ஏத்துக்கிட்டு அவளோட 18வது பர்த்டேல எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்க. அப்போ அவளோட அம்மா ரொம்பவே ப்ரீஷியஸான ஒரு நெக்லஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவ இதுவரை அதை யார்கிட்டயுமே காட்டினதில்ல. ஏன் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்த என்கிட்ட கூட அவ காட்டினதில்லைன்னு அவன் சொல்றான். அப்போ அந்த நெக்லஸ்ல ஏதோ ஒரு முக்கியமான ரகசியமான விஷயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்காக சமைச்சிட்டு இருக்கும்போது பையனோட மொபைலுக்கு நிறையவே மெசேஜ்லாம் வருது. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய பேர் அவனை காண்டாக்ட் பண்ணி உதவி கேட்குறாங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட பையன் அந்த பெரிய ஹேக்கருங்கிற உண்மை ஹீரோயினுக்கு தெரிய வரவும் அவனையே கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, நானுமே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கான டைம் கிடைக்கல. நீங்களும் பலப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டி ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்க. அதனால தான் நான் கொஞ்சம் அமைதியாண்டேன்னு சொல்ல, ஹீரோயின் செம ஷாக் ஆகிடுறாங்க. எங்கம்மா, நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி வேணான்னா சொல்லுங்க, நான் இந்த ஃபீல்டை விட்டு வெளியில வந்துடுறேன்னு குட்டி பையன் சொல்ல, எந்த அம்மாவாவது தன்னோட பையன் இவ்வளோ புத்திசாலியா இருக்கான்னு நினைச்சு வருத்தப்படுவாங்களா? நானுமே அப்படிதான். நீ இப்படி ஒரு பிரில்லியண்டான பர்சனா இருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கண்ணான்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க.
அப்புறம் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கும்போது வாண்டடா ஒருத்தர் அவராகவே வந்து இன்ட்ரோ ஆயிக்கிறாரு. இவர் யாருன்னா ஹீரோயின் அம்மா கூட சேர்ந்து ரிசர்ச் சென்டர்ல ஒர்க் பண்ணவர். ஸோ உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுமா, நீ ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட, உங்க அம்மா மட்டும் உன்னை இப்ப பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல, அப்ப என்னோட அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்களான்னு ஹீரோயின் கேட்க, ஆமான்னு அவரு சொல்ல, கூடிய சீக்கிரம் தன்னோட அம்மாவை பார்க்க போறோங்கிற எக்ஸைட்மெண்ட்ல ஹீரோயின் செம குஷியில இருக்கும்போது அங்க வர நம்ம ஹீரோ, இந்த ஆளு கூட ஏன் பேசிட்டு இருக்க, இவர் சரியான ஃப்ராடு, நம்பாத, ஏன் கூட வான்னு சொல்லவும், ஏன் இவர் உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. எப்படி தெரியாம இருக்கும், இவர் தான் என்னோட அப்பா, என் அம்மாவோட மரணத்துக்குமே காரணம் இவர் தான், அதனால தான் இவரை வேண்டான்னு சொல்லிட்டு நான் தனியா வந்து என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றாரு. உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியாது, பட் என்னோட அம்மாவை நான் கண்டுபிடிக்க இவர் தான் எனக்கு உதவி பண்ண போறாரு. ஸோ தேவையில்லாம நீங்க இந்த விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்கன்னு ஹீரோயின் திட்டிடுறா. ஹீரோவால இதை தாங்கிக்கவே முடியல. ப்ளீஸ் நான் சொல்றத கேளு, இவரை நம்பாதன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆனா ஏத்துக்க முடியாத நம்ம ஹீரோயின், நான் உன்கிட்ட கடன் பட்டதுனால தானே இப்போ உன் கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கு நான் இன்னைக்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறேன். பிகாஸ் என்னோட பையன் தான் இந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான திறமையான ஹேக்கர். அது மட்டும் இல்லாம நானுமே ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு தான். ஸோ ஒன்ஸ் எங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டா இந்த எல்லா பிரச்சனைக்குமே நான் ஃபுல் ஸ்டாப் வச்சிருவேன். அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு போயிடுறா. சரி, சிஓவான என்கிட்ட தான் சரியா பேச மாட்றா, அதுவே மாஸ்க் மேன் மிஸ்டர் உடி கிட்ட நல்லா பேசுவான்னு சொல்லி உடியா நம்ம ஹீரோ கால் பண்ணி, நான் உங்களை மீட் பண்ணணும், என் கூட வர முடியுமான்னு கேட்க, நான் ஒரு எமர்ஜென்சிக்காக வெளியூர் போறேன், இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு ஹீரோயின் சொல்ல, ப்ளீஸ் ரொம்ப அர்ஜென்ட், வந்து கொஞ்ச நேரம் என் கூட பேசுங்க, அதுக்கப்புறம் நானே உங்களை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிடுறேன்னு உடி சொல்லவும் ஹீரோயினுமே ஒத்துக்கிட்டு அவரை மீட் பண்ண போறாங்க. 6 வருஷத்துக்கு முன்ன நீங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற வில்லால ஏதாவது ஸ்டே பண்ணியிருந்தீங்களான்னு ஹீரோ கேட்க, இவன் என்ன நேர்ல பார்த்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான், ஒருவேளை அன்னைக்கு நம்ம கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தது இவன் தான் போலியே, இப்போ ஒரு வேளை உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்னோட குழந்தைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி பயந்துடுற நம்ம ஹீரோயின் அதை சமாளிக்க ட்ரை பண்ணும்போது, இவங்க ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட்டை வெயிட்டர் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. பட் அது இவங்க எதிர்பார்த்த ஃபுட் இல்லை, சம்திங் ஏதோ பயங்கரமான புகை கிளம்பவும் சுவாசிச்சதுமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மயங்கிடுறாங்க. அதே நேரம் ஹீரோயின் கிட்ட ஒரே ஒரு ஆன்டிடோட் மட்டும் தான் இருக்கிறதுனால அது மிஸ்டர் உடி கிட்ட கொடுத்து, ப்ளீஸ் எப்படியாவது என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சவும் ஹீரோ அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ரெடி ஆகிடுறாரு. இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் இல்ல, ஜூலியோட அப்பா தான். எப்பட்றா இவளை காப்பாத்துறதுக்கு மட்டும் எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு வரீங்க, புதுசா உன்னை பாக்குறேன், ஆமா நீ யாரு, எதுக்காக உன் ஃபேஸை மறைச்சு வச்சிருக்க, உன் முகத்தை இப்ப நான் பார்க்க போறேன்னு சொல்லி கழட்டுனா அது அவரோட மருமக நம்ம ஹீரோ. மயக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஆனா நோ யூஸ், நம்ம ஹீரோவை விட்டுட்டு ஹீரோயினை மட்டும் கடத்தி தூக்கிட்டு போயிடுறானுங்க. இப்ப ஹீரோயினை கடத்தி வச்சிருக்க ஜெனியோட அப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் அவங்க ஃபேமிலியை பத்தின சீக்ரெட்டை கேட்டு பயங்கரமா மிரட்டுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்கே ஒன்றும் தெரியாது. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் என்னோட அம்மாவை தேடிட்டு இருக்கேன்னு அலறா. எது அம்மாவை தேடுறியா, அவங்க இறந்து போய் தான் 6 வருஷத்துக்கு மேல ஆகுதே, அவங்கள கொன்னதே நான் தான்னு ஹீரோவோட அப்பா சொல்றாரு. ஹீரோயினால இதை தாங்கிக்கவே முடியல, பயங்கரமா கதறி கதறி அலறா. அதே நேரம் தனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்களே, அவங்களுக்கு எதுனா ஆயிருமோன்னு சொல்லி பயந்து எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறோம், எப்படி இந்த இடத்துல இருந்து நாம தப்பிக்க போறோம்னு தெரியாம பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ சும்மா கிளி தாறு மாறு டாரு டாருன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றது மட்டும் இல்லாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறவும் ஹீரோவோட அப்பா ஜூலியோட அப்பா ஹீரோயினோட எக்ஸ்பியான்சேன்னு சொல்லி எல்லாரையும் தூக்கி ஜெயில வச்சிடுறாங்க. அப்போதான் இவங்களுக்கு ஒரு முக்கியமான பென்ட்ரைவுமே கிடைக்குது. பட் அதுல பாதி தான் இருக்கு. ஸோ மீதி எங்க போச்சுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ, அது ஏன் எல்லாரும் நீ கழுத்துல போட்டிருக்க இந்த நெக்லஸ் மேலேயே குறியா இருக்காங்க, பார்க்க ஒன்றும் அவ்வளோ அழகா எக்ஸ்பென்சிவாலாம் தெரியல, மேபி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள எதுனா க்ளூ கிடைக்குமோன்னு ஹீரோ சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இந்த நெக்லஸை நான் பல வருஷமா கழுத்துல போட்டிருக்கேன், இதுவரை நான் இதுல எதுவுமே கண்டுபிடிச்சதில்ல, நீங்க ஃப்ரீயா விடுங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ நம்பாம அதை உடச்சி பார்க்க ட்ரை பண்றாரு. ஹீரோயின் விடமாட்றா. இந்த பிரச்சனையில அந்த நெக்லஸ் அதுவாவே கீழே விழுந்து உடஞ்சிருது. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி உள்ள க்ளூ இருக்கு. என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இவங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் கிடைச்சதுல, அதுக்குள்ள இந்த மெமரி கார்டு மாதிரி சம்திங் இருக்கும்ல, அதுதான். ஸோ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஒன்றா பைண்ட் பண்ணி அதை கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்கு எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிற எல்லாமே கிளியராக அதில் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பேரில் மாற்றி அதை லீகலாக ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு சில பாஸ்வேர்ட் தேவைப்படுது. பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமான கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினோட டேட்டூவை பார்க்குறாரு. அதில் ஒரு 6 நம்பரை மறைமுகமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த டேட்டுவை நம்ம ஹீரோயினை போட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதே கட்டாயப்படுத்தினதே அவங்க அம்மா தான். ஸோ தன்னோட அம்மா இந்த காரணத்துக்காக தான் தனக்கு இந்த டேட்டுவை போட்டு விட்டுருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின்
அந்த 6 நம்பரையுமே 6 டிஜிட் நம்பராக கம்பைன் பண்ணி நிறையவே ப்ராசஸ்க்கு அப்புறம் ஃபைனலாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கான பாஸ்வேர்ட்லாம் கண்டுபிடிச்சி தன்னோட பேருக்கு எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க. அப்புறம் என்ன ஒரே ஜாலி தான். நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். ஹீரோயினும் ஆமாம் 6 வருஷத்துக்கு முன்னே உங்கள் கூட ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்தது நான் தான், உங்கள் குழந்தைங்க தான் இவங்க 2 பேரும்னு சொல்ல செம குஷியாகிடுற நம்ம ஹீரோ. ஓகே குழந்தைங்களா, நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க, நானும் அம்மாவும் போய் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறோன்னு சொல்ல எங்களை விட்டுட்டு நீங்கள் போகக்கூடாது, நாங்களுமே வருவோன்னு சொல்லி 4 பேரும் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண வேகமாக ஓடுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் எல்லாரையுமே அடுத்து ஒரு சூப்பரான மூவியில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.